ஹாய் ஆல், வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃபன் ஸ்நாக்கு. அது எப்படின்னா டீ கடை போண்டா. இது நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்போம். ஆனால் இது எப்படி பண்ணுறதுன்றது ஒரு கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டு பழக்கம். பட் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். நான் இந்த போண்டாக்கு என்னென்ன அளவில் என்னென்ன மாவு போடுறேன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடலை மாவு 1 ஸ்பூன். இப்போ பாருங்கள், கடலை மாவு 1 ஸ்பூனு. அப்புறம் அரிசி மாவு 1 ஸ்பூன். இது ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானது. சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுன்றதுனால ஒரு ஆளுக்கு ஒரு 3 கொடுத்து 4 நாள் கொடுத்தா கூட போதும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இனிஷியல் ஸ்டேஜ்லேயே 2 ஸ்பூன் நல்லா கட்டி தயிர் அதை இதில் ஊற்ற போகிறேன். கட்டி தயிர் இல்லை உங்கள்கிட்ட புளிச்ச தயிர் இருந்தால் கூட பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா ஒரு 2 நம்பர்ஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கிட்டு அதை நல்லா சின்னதாக நறுக்கிக்கோங்க. அதையும் போட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கோஸு. இந்த கோஸ் போட்டு நீங்கள் பண்ணுங்கள், எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். கடைகள்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட அளவை கம்மி பண்ணிவிட்டு இந்த கோஸு தான் ஜாஸ்தியாக போடுவாங்க. அதனால் எங்கேயும் உங்கள் இஷ்டம், வெங்காயம் கம்மியாக போட்டு நீங்கள் கோஸ் போட்டும் இது பண்ணலாம். அப்புறம் கருவேப்பிலையும் புதினாவையும் நல்லா சாப் பண்ணிவிடுங்க, ஃபைனாக அலம்பிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபைனாக சாப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போது தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிடலாம். அதாவது நான் கரைச்சிட்டு காட்டுறேன் என்ன பதம்னு. இப்போது குக்கிங் சோடாவோ ஈனோவோ அந்த மாதிரி எந்த சால்ட்டும் இப்போ போடாதீங்க. நான் எப்போ போடணுன்றதை சொல்கிறேன். இதை நம்ம கலந்து வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறினா நல்லா போண்டா ஃப்ளஃபியாக வரும். இப்போ நான் கலந்துட்டு காட்டுறேன். அடுப்பில் கடாயை வைக்கும்போது நம்ம இந்த கரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த மாவு, இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு இந்த சமையல் சோடா போட்டால் போதும். இந்த டைம் கலக்கிட்டு அப்படியே நம்ம இதை எண்ணெயை ஊற்றி சூடாகும்போது நம்ம இதை போட்டு பொரிச்சிடணும். முன்னாடியே போட்டு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப எண்ணெய் குடிக்கும். இப்போது மாவோட பதம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி போடுற மாதிரி இருக்குது. இது நல்லா நான் 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். போண்டாக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு குவிக்காக ஒரு கார சட்னி பண்ணோன்னா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், இந்த மாதிரி காஞ்ச மிளகா தண்ணியில் போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்து உப்பு போட்டு அரைச்சி நல்லெண்ணெயில் தாளித்தா சட்னி ரெடிங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்கு. கலர் சேஞ்ச் ஆனோன்னா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா புசுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த சைஸ் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம சர்விங்க்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி சாப்பிட முடியாது. இதுனா வந்து 3 டைம் ஸ்நாக்ஸ்க்கு ஆப்டான ஒரு சைஸ். நம்ம போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் இதை ஒன்று உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா உள்ளே வந்து ஹாலோவாகவும் இருக்கும், ரொம்ப வந்து எண்ணெய் குடிக்கல, அதேமாதிரி சாஃப்டாகவும் வந்திருக்கு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இப்படி ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸை நம்ம ட்ரை பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வீக்கெண்ட்ஸில் கொடுக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.